இந்த வீடியோவில் சூப்பர் என்ற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். உங்களுக்கு ஆக்வர்டாக இருந்தால் ஹெட்போன்ஸ் போட்டுக்கொள்ளவும். நான் என் வாழ்க்கையில வாங்கின எல்லாமே நீயும் வாழ்க்கையில வாங்கிடக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாரு. அடிச்சு சொல்றேன்டா, உன்னால இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க முடியாதா? ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டா பார்த்து உன் மூளை பழுங்கி போய் கிடக்கு. எப்படா கரெக்டா சொல்றான்னு தானே பாக்குறேன். நீ என் மூலியம் அதே மாதிரிலாம் மழுங்கி போய் கிடக்கு. நீ இந்த வீடியோ மட்டும் நீ ஃபுல்லா பார்த்துட்ட, நீ வீரண்டா. த்ரிஷா உனக்கு தான்டா. ரிட்டன்ஷன் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ வெல்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இன் திஸ் வீடியோ we are going to see how this makes you உருப்படி. சூத்தடி உனக்கு என்னடா தெரியும்? இது முன்னாடி சூத்தடி வாங்கிருக்கியா? சூத்தடி இதோட வலி தெரியுமா உனக்கு? அது ஒரு வலிடா, அது ஒரு பெயின். சூத்தடி வாங்கினவனை பத்தி தப்பா பேச உனக்கு இல்ல, வேற எவனுக்குமே உரிமை கிடையாது. நான் வாங்கின அடி எல்லாமே ஆடியன்ஸ் ஆன ஃபேமிலிஸ், நீங்க என் ஸ்குவாடான மைத்துக்கிட்ட என்னை மறுபடியும் அதே ஞாபகம் வச்சு நீங்க அடி வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ பதிவிடுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க எதுவும் புதுசா பாக்குறவங்க யாரும் தப்பா நினைச்சுக்காங்க நண்பர்களே. நம்ம நிறைய இடத்துல செருப்படி வாங்கியிருப்போம், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி. செருப்படியோட மாடர்ன் டெக்னாலஜியா வேர்டு தான் பாத்தீங்கன்னா சூத்தடி. சோ அதனால நீங்க வேற எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா guys, never confess your love to a friend. எஸ், அதாவது உனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, நீ பொண்ணா இருந்தானா உனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, நீங்க நல்லா தான் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. அவன் எல்லாம் நீ இல்ல, நீ இல்லாம அவன் இல்ல, சாகுற வரைக்கும் நான் தான் உன் ஃப்ரெண்டு, நான் தான், நம்ம எங்க போனாலும் ஒன்னா தான் இருப்போம், ஒன்னா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு பெஸ்டி, நீ அப்படியே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, பொண்ணா இருந்தா பையனா இருந்தா பொண்ணு, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கிடைக்குது. அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. லைக் எப்படின்னா, அந்த பொண்ணோட பிரசன்ஸை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிற, அந்த பொண்ணோட கேரை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிற, அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் முடியல அப்படின்னு எல்லாமே குறையுது. அந்த இடத்துல உனக்கு அந்த பொண்ணு மேல பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் நம்மள ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா, லைஃப் லாங் இவங்க கூட நம்ம பார்ட்னரா இருந்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு உனக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை வரும். அது மோஸ்டா நிறைய பேருக்கு வராது, ஒரு சில பேருக்கு வரும். அப்படி யாருக்காவது பட்டர்ஃப்ளை உங்க ஃப்ரெண்டுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டியே, ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு, he or she will accept your love. அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் ஒத்துப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்காது, லவ்வும் கிடைக்காது. இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஒண்ணு, உனக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதே மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னா அவங்களும் மெச்சூரிட்டியா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி லைஃப் பண்ணனா இருந்தா பரவாயில்ல, நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆர்எஸ் லவ்வும் கிடைக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்காதுன்ற அளவுக்கு போயிடும். இல்ல உனக்கு அவங்கதான் வேணும் அப்படின்னு நீ முடிவார இருந்தனா ஸ்டெப் எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கலாம். நீ பாட்டு பட்டர்ஃப்ளைக்கு ஆசைப்பட்டு மென்டல் ட்ராமாக்குள்ள போயிடாது. அதனால உனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லு, பேசு, அவங்களுக்கு புரிய வை. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அதே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, சூப்பர், கூல். அப்புறம் நீ தான் மென்டலி டிப்ரெஸ்ட் ஆயிட்டு சுத்திக்கிட்டு இருப்ப. சோ பார்த்து இருந்துக்க. அடுத்தது, do not let anything control you. லைக் அடிக்ஷன் மாதிரி சொல்றேன். ஒன்னு ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நீ ஜாக்கிரதையா இருந்து. அங்க ஒரு அடி காத்திருக்கு உனக்கு. அது என்னவா வேணா இருக்கலாம், டம்மு, தண்ணி, கேம்ஸ், ஏன் ஒரு பர்சனா கூட இருக்கலாம். ஒன்னு ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணாம பாத்துக்க, அது என்னவா வேணா இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். அந்த 2018-19 காலத்துலாம் பாத்தீங்கன்னா நான் பப்ஜி விளாண்டுகிட்டு இருந்தேன். பப்ஜி நான் எவ்வளவு தூரம் திருக்கலாம் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10 சீசனு தொடர்ந்து விளாண்டுகிட்டு இருந்தேன். 8-10 சீசன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நான் விளாண்டுகிட்டு இருந்திருப்பேன். அந்த 2 வருஷமே விடிய தூங்குற டைமை தவிர நான் எல்லா நேரமும் விளாண்டுகிட்டு இருப்பேன். சார்ஜ் போட்டு கூட ஒரு சில நேரம் விளாண்டுகிட்டே இருந்திருப்பேன். இப்பதான் உருப்படியான விஷயம் பண்றேன். அந்த 2 வருஷம் வீணா போச்சு. ஒன்லி கேம் விளாண்டு வீணா போச்சு. அப்பெல்லாம் எனக்கு தோணவே இல்லை, சரி எதுக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ அதனால உங்களை ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அதை விட்டுரு, அது நமக்கு வேணாம். ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது, நீ அடி வாங்க போறன்னு அர்த்தம். அது ஏன் உங்க பார்ட்னரா கூட இருக்கலாம், ஒரு பர்சனா, நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களா, ஒரு பர்சனா கூட இருக்கலாம். ஸோ அதனால யாரையுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ do not let anything control you. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, never be dominant over others.
நம்ம வாழ்க்கையில நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய புளுத்தி அப்படின்னு நினைச்சு நம்ம சுத்தி இருக்கவங்கள, நம்ம வீட்டுல இருக்கவங்கள யாரா இருந்தாலும் சரி, யாரையுமே நம்ம டாமினண்டா ட்ரீட் பண்ணக்கூடாது. டாமினன்ட்ன்ற ஒரு ஃபீலே நமக்குள்ள வரக்கூடாது நண்பர்களே. நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கிட்டுமே நம்ம கைண்டா இருக்கும். நான் தான் பெரிய ஆண் நெடில் ஆம்பளமாமா நெடில் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை எப்படா பாடத்தை கற்பிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. காரணம் மட்டும் சிக்கிச்சு, நீ செத்த. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீ உன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட டாமினண்டா இருக்க, நான் தான் பெரிய ஆளு, மத்தவங்க எல்லாம் ஆளே கிடையாது, ஆளாடா நீ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ எங்கேயாவது ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போற இடத்துல உனக்கும் அப்பன்ற மணிக்கு மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு அப்பன்ற மணிக்கு ஹச்ஆர் இருப்பான், ஹச்ஆருக்கு மேல ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு மேல ஒருத்தன் சிஇஓ ஃபவுண்டர் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான். உனக்கு மேல இந்த உலகத்துல ஒருத்தர் இருப்பான். சரி, நான் வேலைக்கே போக மாட்டேன் ப்ரோ அப்படின்னா, ஏன் நீ பிசினஸ் பண்ண மாட்டியா, பிசினஸ்க்கு வேற வண்டியும் பேச மாட்டியா, அங்க ஒருத்தன் உன தாழ்த்தி பேச மாட்டானா, அங்க ஒருத்தன் உன டாமினேட் பண்ண மாட்டானா. ஆதிக்கத்தை தவிர்ப்போம். இது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, யார்கிட்டயுமே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே காட்ட வேணாம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சார். அதனால பி கைண்ட் டு எவ்ரிவன், டோன்ட் டு தட். Next one, if someone is avoiding you, just let them go. just let go போக விட்டுறப்படியே. உங்களை ஒருத்தவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நண்பர்களே, தயவு செஞ்சு அவங்கள போக விட்டுருங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது யாரா வேணா இருக்கட்டும், நீங்க போய் திரும்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா, என்னடா டார்ச்சர் பண்றாங்க, நம்ம அவாய்ட் பண்ணாலும் இவன் வந்துட்டே இருக்கான்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை யூஸ் பண்ணிட்டு ஒரே மிகப்பெரிய சூத்தடி உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. போறவங்களை பிடிச்சு வைக்காதீங்க, அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ நீங்க தான் சிறுபடி வாங்க போறீங்க. ஸோ ஜஸ்ட் லீவ் தான். And the last final one, guys, it's very important. Never invest your money in unnecessary things. உங்களோட காசை, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை தேவையில்லாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. பைக்கா இருக்கட்டும், மொபைல், ஐபோனா இருக்கட்டும், கிரிக்கெட் பெட்டிங் ஆப்ஸ், நிறைய கேம் ஆப், இந்த மாதிரி நிறைய கேம்பிளிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் காசை கட்டி இழந்துடாதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நண்பர்களே. என் ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும் போது 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கினான். இனிஷியல் அமௌண்ட் மட்டும் அவங்க வீட்டுல கட்டி கொடுத்து அந்த வண்டியை வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, சனியை கேட்டு தொலைவானே அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த 2 வருஷம் இஎம்ஐ கட்டுறதுக்கு அவன் பிடிக்காத வேலைக்கு போனான். வேற எதுக்காகவே போல, வெறும் அந்த வண்டியோட இஎம்ஐ கட்டுறதுக்காகவே அந்த தனி வேலைக்கு போனான். ஆனா கடைசி வரைக்கும் பிடிக்காத வேலைக்கு போய் மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி, ஏன்டா அப்பல இந்த வண்டியை வாங்கணுன்ற அளவுக்கு மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டான். இது ஜஸ்ட் நான் ஒரு பைக்குக்கு சொல்றேன். பைக் அப்கோர்ஸ் பசங்களுக்கு நமக்கு பிடிக்கும் தான். நிறைய அந்த பெட்டிங் ஆப், கிரிக்கெட் ஆப்லாம், அந்த ஐபிஎல் வேற போய்கிட்டு இருக்கு. அது வேற என்ன பண்ண போறாங்க தெரியல, எவ்வளவு பேர் பணத்தை இழந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரன்னிங் ஆப் எதுனாலுமே சரி, நீங்க போய் தயவு செஞ்சு காசை கட்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நெவர் இன்வெஸ்ட் யுவர் மணி இன் அன்னெசரி திங்ஸ். உனக்கு ஒரு பொருள் தேவையா, வாங்கு. நீ 2 வருஷம் இஎம்ஐ கட்ட போற, அதுக்கு நீ 2 வருஷம் சேர்த்து முழுசாக வாங்கிட்டு போய் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஸோ அதனால இந்த பெட்டிங் ஆப்ஸ், கிரிக்கெட் ஆப்ஸ் எதுலையுமே நீங்க தயவு செஞ்சு போய் காலை விட்டுறாதீங்க. காலை விட்டீங்கன்னா அதுல பெரிய அடி உங்களுக்கு காத்திருக்கு. அவன் லட்சக்கணக்கில் விட்டுக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. நார்த்ல வடக்கையெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்தா நம்மளால தமிழ்நாட்டுல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில கத்துக்கிட்ட சூத்தடி. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதுல நீங்க என்ன அடிலாம் வாங்கியிருக்கீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நான் ஒரு அடி வாங்கியிருக்கேன், அது என்னன்றதையும் நீங்க கெஸ் பண்ணுங்க முடிஞ்சா. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க அப்பா பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 2 பேருமே பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram. Bye guys, bye. பார்ப்போம். இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் நான் உருப்படியா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு என் மனசுல ஒரு ஆறுதலா இருக்கு. ஸோ அதனால சூத்தடி தவிர்ப்போம், உருப்படியாக இருப்போம்.